சாந்தனுவிற்கும் சாந்தனுவின் இரண்டாவது மனைவியான சத்தியவதிக்கும் பிறந்த முதல் மகன் சித்ராங்கதன். சத்தியவதியின் மூத்த மகனான சித்ராங்கதாவிற்கு அஸ்தினாபுரத்தின் பட்டத்து இளவரசனாக பட்டம் சூட்டிய பிறகு எப்படி சத்தியவதியின் இரண்டாவது மகனும் திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரரின் வளர்ப்பு தந்தையுமான விசித்திரவீரியன் அஸ்தினாபுரத்தின் புதிய மன்னனாக பட்டம் சூடினான். சாந்தனுவிற்கு அவரது முதல் மனைவி கங்காதேவியுடன் சேர்ந்து பிறந்த 8வது மகனான தேவவிரதன் தன் தந்தையின் ஆசைக்காக தந்தையின் காதலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சத்தியவதியின் தந்தையிடம் அரியணையின் மீது தனக்கு இருந்த உரிமையை விட்டு கொடுப்பதாகவும், திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியம் காத்து வாழ்வேன் என்றும் சபதம் எடுத்து சத்தியம் செய்து கொடுத்ததால் சாந்தனுவின் 9வது மகனும் சத்தியவதியின் மூத்த மகனுமான சித்ராங்கதன் அஸ்தினாபுரத்தின் அடுத்த பட்டத்து இளவரசனாக அறிவிக்கப்பட்டு, சாந்தனு இறந்த பின்பு சித்ராங்கதன் அஸ்தினாபுரத்தின் மன்னனாக முடிசூடினான். சத்தியவதி சித்ராங்கதன் தான் அடுத்த மன்னனாக போகிறவன் என்பதால் சித்ராங்கதாவை தைரியமிக்க வீரனாக வளர்க்க விரும்பி அவனுக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்து வளர்த்தாள். சத்தியவதி சித்ராங்கதனை திறமைசாலியாகவும் தைரியசாலியாகவும் வளர்ப்பதிலேயே தன் முழு கவனத்தையும் செலுத்தினாள். சத்தியவதியின் இளைய மகனான விசித்திரவீரியன் போர் பயிற்சியிலும் அரசியல் கல்வியிலும் கவனம் செலுத்தாமல் இருந்தான். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ சூதாட்டம், மதுபோதை போன்றவற்றில் உல்லாசமாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அரியணைக்கு தன் தகுதியான வாரிசாக சித்ராங்கதன் இருக்கிறானே என்று விசித்திரவீரியனை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டாள் சத்தியவதி. சித்ராங்கதன் சிறந்த வீரனாகவும் யாராலும் அடக்க முடியாதவனாகவும் இருந்தான். அவன் மன்னனாக இருந்த காலத்தில் சித்ராங்கதன் தைரியத்திற்கும் வீரத்திற்கும் இணையானவர்கள் ஒருவர் கூட இல்லை. சித்ராங்கதன் மற்ற தேசத்து அரசர்கள் அனைவருடன் போரிட்டு அதில் வெற்றி கண்டான். சித்ராங்கதன் மிகவும் சிறப்பாக அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்தான். அவன் திறமையை கண்டு மனமகிழ்ந்த பீஷ்மர் ஒரு முறை தேவலோகத்திற்கு சென்றிருந்த போது இந்திர தேவரிடம் சித்ராங்கதனை பற்றி சிறப்பாக சொன்னார். பீஷ்மரே சித்ராங்கதனை பற்றி சிறப்பாக சொன்னதால் அவன் திறமையை தேவலோகம் முழுவதும் பரவலாக பேசப்பட்டது. அப்பொழுது தேவலோகத்திற்கு வந்த அசமா என்ற ஒரு கந்தர்வனிடமும் இந்த தகவல் பேசப்பட்டது. அந்த கந்தர்வனின் இனத்திலும் சித்ராங்கதன் என்ற பெயர் கொண்ட ஒரு கந்தர்வன் இருந்தான். தேவலோகத்தில் இருந்து வந்த அசமா என்ற கந்தர்வன் சித்ராங்கதன் என்ற கந்தர்வனிடம் சென்று சத்தியவதியின் மகன் சித்ராங்கதனை பற்றியும் தேவலோகத்தில் அவனை பற்றி சிறப்பாக பேசுவதை பற்றியும் சொன்னான். அதை கேட்ட கந்தர்வன் சித்ராங்கதன் அஸ்தினாபுரத்தின் ராஜசபைக்கு சென்று அரியணையில் அமர்ந்திருந்த சத்தியவதியின் மகன் சித்ராங்கதனிடம், என் பெயரை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் என்னை விட சிறந்தவனாக இருக்க முடியாது, இருக்கவும் நான் விடமாட்டேன். ஒன்று நீ உனது பெயரை சித்ராங்கதன் என்று இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பெயரை வைத்துக்கொள், இல்லை என்னுடன் வந்து சண்டையிடு. நம் இருவரில் யார் சிறந்தவனோ அவன் உயிருடன் இருக்கட்டும். எப்படி ஒரு அரியணைக்கு 2 மன்னன் இருக்க முடியாதோ, ஒரு உரைக்கு 2 கத்தி இருக்க முடியாதோ, அதே போல் என் பெயரில் நான் ஒருவன் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதனால் ஒன்று நான் சொல்லியது போல் உன் பெயரை மாற்றிக்கொள், இல்லை என்னுடன் வந்து போர் புரி என்று போருக்கு அறைகூவல் விடுத்தான். யுத்தத்திற்கு ஒருவன் வர சொல்லி அறைகூவல் விடுத்தும் அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டால் அது ஒரு அரசனுக்கு அழகில்லை, ஒரு சத்திரியனாக இருக்க தகுதியும் இல்லை என்பதால் கந்தர்வன் சித்ராங்கதனுடன் சண்டையிட சம்மதித்தான் சத்தியவதியின் மகன். இப்படி 2 சித்ராங்கதனும் சத்திரிய தர்மத்திற்கு உட்பட்டு சண்டையிட ஆரம்பித்தனர். சத்தியவதியின் மகன் மனிதனாக இருந்த போதிலும் கந்தர்வனுக்கு சமமான வீரத்துடன் கந்தர்வனுடன் போரிட்டான். ஒரு மனிதனான சத்தியவதியின் மகனை தோற்கடிப்பது அந்த கந்தர்வனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இப்படி 2 சித்ராங்கதனுக்கும் இடையில் தொடர்ந்து 41 நாட்கள் சண்டை நடந்தது. சத்தியவதி பீஷ்மரிடம் தன் மகனை காப்பாற்ற சொல்லி கேட்டார். ஆனால் சித்ராங்கதன் அதற்கு சம்மதிக்கவில்லை. வேறொருவரின் உதவியை கொண்டு சண்டையில் ஜெயிப்பது என்பது ஒரு சத்திரியனுக்கு அழகில்லை தாயே. இந்த போரில் நான் இறந்தே போனாலும் ஒரு சத்திரியனாக அது எனக்கு பெருமைதான். ஆனால் என் அண்ணனின் உதவியுடன் இந்த போரில் நான் வெற்றி கொண்டால் அது என் மரணத்தை விட பெரிய வழியாக இருக்கும் எனக்கு என்று சொல்லி மறுத்துவிட்டான். என்னதான் சித்ராங்கதன் கந்தர்வனுக்கு சமமான திறமை கொண்டிருந்தாலும் சத்தியவதியின் மகன் மனிதன் என்பதால் 41 நாட்கள் தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டிருந்ததால் அவன் உடல் சோர்வடைய ஆரம்பித்து விட்டது. மற்றொரு சித்ராங்கதன் கந்தர்வன் என்பதால் அவனுக்கு சோர்வின் உணர்வு வரவில்லை. மனித உடல் சோர்வுற்று இருப்பதை உணர்ந்த கந்தர்வன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சத்தியவதியின் மூத்த மகனான சித்ராங்கதனை கொன்றுவிட்டான். இப்படி ஒரு அரசனுக்கு தேவையான அத்தனை தகுதியும் வீரமும் இருந்தும் சித்ராங்கதன் கந்தர்வனால் இறந்துவிட்டான். அதனால் எந்த ஒரு நல்ல குணமும் இல்லாத சத்தியவதியின் 2வது மகனான விசித்திரவீரியன் அஸ்தினாபுரத்தின் மன்னனாகிவிட்டான். சித்ராங்கதன் அஸ்தினாபுரத்தின் மன்னனாக ஆட்சி செய்தது 3 ஆண்டுகள் தான். 3 ஆண்டுகள் சித்ராங்கதன் ஆட்சி செய்து இருந்தாலும் அவன் மிகவும் சிறப்பாக ஆட்சி புரிந்தான். சித்ராங்கதன் சிறப்பாக ஆட்சி செய்தது போல் அவன் சிறப்பில் 10ல் ஒரு பகுதி அளவு கூட விசித்திரவீரியனால் சிறப்பாக ஆட்சி செய்ய முடியவில்லை. அந்த அளவிற்கு அரசியல் நுணுக்கங்களை கற்றறிந்தவன் சித்ராங்கதன். இதுபோல் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.